எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சையில் 40 ஆண்டுகள் அனுபவம். NABH முழு அங்கீகாரம் பெற்ற கிருஷ்ணகுமார் எலும்பியல் மருத்துவமனை, நாகர்கோவில். என்னோட வாழ்க்கையில 2 பெரும் தவறுகளை செஞ்சுட்டேன்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கையில அவர் சொல்வது என்ன என்பது தொடர்பான தகவலோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு வைகோ அவர்கள்? மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். மதிமுக தொண்டர்களுக்கு வைகோ கடிதம் ஒன்றை எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துலதான் என் வாழ்க்கையில நான் 2 பெரிய தவறை பண்ணிட்டேன். அதுல முதல் தவறு 2006ஆம் ஆண்டு அதிமுகவோட கூட்டணி வச்சது. 2வது தவறு 2017ல பாஜக எதிர்ப்புக்காக திமுகவோட கூட்டணி வச்சது. இந்த இரண்டும் நான் செய்த பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதற்காக இந்த கடிதம், எதற்காக இந்த விளக்கம் அப்படின்னா, ஜூலை 11ஆம் தேதி திமுக நாளேடான முரசொலியில வைகோவை விமர்சனம் பண்ணி ஒரு கட்டுரை எழுதுறாங்க. இந்த கட்டுரைக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தான் வைகோ தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்காரு. அதாவது 1993ஆம் ஆண்டு என் மேல திட்டமிட்டு கொலை பழிய ஏவுனாங்க. மீண்டும் அதே பழியை, அதே குற்றச்சாட்டை தற்போதைய தலைமுறையினர், தற்போதைய திமுகவினர் என் மேல தொடுக்கிறாங்க அப்படின்னு அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில வைகோ தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துலதான் 2 தவறு பண்ணிட்டேன். 2006ஆம் ஆண்டு மதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அவங்க சொன்ன கட்டாயத்தின் அடிப்படையில அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தேன். அப்படி அதிமுகவோட உடன்பாடு செய்யாம இருந்திருந்தா மதிமுக பொலிவான ஒரு இயக்கமா இருந்திருக்கும். அதே மாதிரி 2017ஆம் ஆண்டு பாஜக எதிர்ப்புக்காக திமுகவோடு உடன்பாடு வச்சிருந்தேன். இது எல்லாமே நான் செஞ்ச தவறு அப்படின்னு வைகோ சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல 4 இடம் தான் மதிமுகவுக்கு தர முடியும், மறுபேச்சுக்கு இடம் இல்லை அப்படின்னு திமுக சொன்னாங்க. அந்த 4 இடங்கள்லயுமே உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டியிடணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் வைகோ சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கூட்டணியில இருக்கும் போது நான் அரசையோ திமுகவையோ விமர்சனம் பண்ணி ஒரு சொல்லியிருந்தா கூட அடுத்த கட்டமா மதிமுகவை கூட்டணியில இருந்தே விலக்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் வைகோ கொடுத்திருக்காரு. மேலும் வைகோ சொல்லிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, தற்போதைய சூழல்ல நடைமுறை சரிவிலிருந்து மதிமுக மீண்டு வருது அப்படின்னும், நாம சந்திச்ச தோல்வி எல்லாம் இனிமே பார்க்க முடியாது. வரக்கூடிய நாட்கள்ல மதிமுகவுக்கு வெற்றிகரமான ஒரு நாளா தான் இருக்கும். தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வகையில இந்த கடிதத்தை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னும் வைகோ அதுல தெளிவுபடுத்தியிருக்காரு. எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சையில் 40 ஆண்டுகள் அனுபவம். NABH முழு அங்கீகாரம் பெற்ற கிருஷ்ணகுமார் எலும்பியல் மருத்துவமனை, நாகர்கோவில்.